அப்படின்னா உங்களுக்கு 2.5 வருஷம் ராஜயோக வாழ்க்கை வாழ போகிறீங்க. இந்த ரிஷபராசிக்காரங்க இவனால பட்ட கஷ்டத்துக்கெல்லாம் ஒரு விடிவு காலம் பிறந்துச்சின்னு வைங்களேன், பிறக்க போகுது. இன்னொரு 5 நாளில் உங்கள் லைஃபே மாறப்போகுது. அதாவது உடனே மாறுமான்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு மட்டும் தாங்க உடனே மாறும். ஏன் ரிஷபராசிக்காரங்க மட்டும் உடனே மாறும் அப்படின்னு சொல்கிறேன்னா, ரிஷபராசிக்கு அடுத்தடுத்து கிரக பயிற்சி எல்லாம் பவர்ஃபுல்லாக இருக்குங்க. அதாவது இது மட்டும் இல்லை, இந்த சனி பயிற்சி மட்டும் இல்லை, அதாவது அதிர்ஷ்டம் அடித்தா மொத்தமாக அடிக்கும்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி தான் இந்த ரிஷபராசிக்காரங்களுக்கு அபாரமான வளர்ச்சியை நோக்கி அதிர்ஷ்டம் அடிக்க போகுது. எதுக்கு அபாரமான வளர்ச்சியை அதிர்ஷ்டம் அப்படின்னு சொல்கிறோம் கேட்டிங்கன்னா, இந்த அபாரமான வளர்ச்சி அதிர்ஷ்டம் எங்கேருந்து வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த சனி வந்து பயிற்சியாகி ஒரு 40 நாளில், சனி பயிற்சியாகி ஒரு 40 நாளில் உங்களுக்கு வந்து குரு பயிற்சி ஆகிறார். குரு இப்போ வந்து இங்கே தான் இருக்காரு, சரிங்களா? குரு இங்கே இருக்கக்கூடிய காலகட்டம் வரைக்குமே சுக்கரன் இங்கே இருக்காரு. குருவும் சுக்கரனும் பரிவர்த்தனை ஆகியிருக்காங்க. குரு வந்து இப்போ சனி பயிற்சியாகி 40 நாள் கழிச்சு தான், 42 நாள் கழிச்சு தான் இந்த குரு வந்து இங்கேருந்து இந்த வீட்டுக்கு போகிறாரு, சரிங்களா? எங்கள் மிதுன வீட்டுக்கு. அப்போது இந்த குரு இங்கே இருக்கக்கூடிய காலகட்டத்தில் வந்து சனி பகவான் வந்து உங்களுக்கு லாபத்தில் இருக்க வரைக்குமே இங்கே சுக்கரன் இருக்கார். இது தாங்க யோகம். ஏன் யோகம் அப்படின்னு சொன்னீங்கன்னா, உடனே அதிர்ஷ்டம் அடிக்குதுன்னு கேட்டிங்கன்னா,